ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎஸ் தமிழ். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த எபிசோட்ல வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். நம்மளோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் வந்துட்டு மறக்காம பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜின்னு டாங்கும் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சதுக்கப்புறம் நம்ம டாங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிச்சிருப்பான்ல. என்னப்பா ஜின்னு இவ்வளோ அடி போட்டோம், நான் வந்துட்டு ஒரு அடி கூட படாமல் எந்திரிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வந்து பேசிகிட்டு இருப்பான். இதுலேருந்தே நமக்கு தெரிய வருது நம்ம டாங்கோட உடம்புக்குள்ள இருக்குது ஜின்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்பதான் அங்க ஒரு நர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. என்னப்பா டாங்கு ஏஞ்சி உட்காந்துட்டு இப்போ உனக்கு உடம்பு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வருவாங்க. அதுக்கு இவன் எல்லாம் அவங்களோட ஐடி கார்டை பார்த்துட்டு ஐடி கார்டில் மூஞ்சி நல்லா இருக்கு, நேர்ல நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி வேற விட்டுட்டு இருப்பான். அதுவும் இல்லாம என் பேர் எதுக்கு டாங்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது டாங்கு தானே இருக்கு இங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் வேற காமிச்சிட்டு இருப்பாங்க அவங்க. அட என்னமா நீங்க பேசுறீங்க, என் பேர் டாங்கெல்லாம் இல்லை, எனக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு, எனக்கு அடிப்பட்ட மாதிரியே தெரியல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எங்க என் சட்டை அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எடுக்கிறதுக்காக உள்ள வேற போயிட்டு இருப்பான் அவன். அங்கதான் கண்ணாடியும் வேற இருக்கும். இப்பதான் அந்த கண்ணாடியவே நோட் பண்ணுவான், யார் இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்க்கும்போது டாங்கா இருந்துட்டு இருக்கோம். இவன் உடம்புல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நம்ம உடம்புல இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுவான். கத்தன கத்துல கீழே வேற விழுந்துடுவானா. திருப்பி எந்திரிக்கும் போது மேல மண்டை அடிச்சு ஐயோ மண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த பைப்ல எதுக்கு ஏன் உடம்புல இருக்கு, இல்ல இல்ல நான் எதுக்கு இவன் உடம்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிறைய கொஸ்டின் வந்துட்டு அந்த நர்ஸ் கிட்டே அவன் கேட்டுட்டு இருப்பான். அவனால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவனோட மூஞ்சி அவனே வேற தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பான். இல்ல இது நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட பல கொஸ்டின் கேட்கும்போது அவங்க வந்துட்டு உங்களுக்கு மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், வேணா செக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா வேற கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க. இல்ல நர்ஸ் நான் நம்ப மாட்டேன், இந்த மாதிரி இவனோட பாடிக்குள்ள நான் எப்படி குதிச்சேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க குதிச்ச இங்க தானே நிக்கிற அப்படின்ற மாதிரி நர்ஸ் கேட்பாங்களா. இல்ல இல்ல இருங்க நான் மறுபடியும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணாடியிலே போய் நின்று வேற பார்த்துட்டு இருப்பான் அவன். மூஞ்சி எல்லாம் வேற தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பான். என்னதான் தொட்டு பார்த்தாலும் நீ தான் டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நர்ஸ் வேற இங்க இருந்து குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அடே இருமா, எதையுமே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இரு இந்த பாடியில இருந்து நான் எப்படி வெளியே வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு குனிஞ்சு வேற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இல்ல நான் போய் படுத்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு அந்த பாடியில இருந்து ஏஞ்சி வெளிவரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த நர்ஸும் வந்துட்டு இவன் போற இடத்துக்குலாம் போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. சரி ஓகே, இவங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்க எங்க அப்படின்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருப்பான் இவன். இவனோட பாடி மட்டும் தானே இருக்கு, ஜின்னோட பாடி எங்க அப்படின்ற மாதிரி கேட்பானா. யாரோட பாடிடா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லிருப்பேன். நீ இங்க தானடா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல என் கூட ஒருத்தவங்க வந்தாங்கல்ல அவங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ என்னையா பேசுறீங்க, செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல உயிரோட தான் இருக்கான், ஆனா கோமா ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல் எல்லாம் கேட்டுட்டு வேகமா வேற அங்க ஓடிட்டு இருப்பான் அவன். இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம சாங் ஓடி வந்துட்டு இருக்கான். எப்பா போலீஸ் நில்லுப்பா அப்படின்னு சொன்னாலும் அவன் காதுல விழாத மாதிரி போயிட்டே இருப்பானா. ஐயோ கேங் லீடர் நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருந்து கத்திட்டே வந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு எதுவுமே வந்துட்டு கேட்காது. அவன் பாட்டுக்கு அவசரத்துல வேற குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பான். கடைசியில ஒரு வழியா எப்படியோ இவனை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாருடி நீ என்கிட்ட வந்து ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருந்து கத்தி விட்டுட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி பேசினது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். லூஸ் ஆயிட்டானோ மண்டையில ஏதாவது அடிபட்டுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காய் நின்று பார்த்துட்டு இருப்பான். அவன் பாட்டுக்கு லிஃப்ட்டுக்குள்ள போவானா. சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ள ஏறிடுவா. மறுபடியும் உள்ள போயிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அவன்லாம் சொல்ல வருவான். இந்த மாதிரி இது என் பாடியே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்ல வரும்போது இல்ல நான் சொன்னா என்ன லூசுன்னு சொல்லுவேன், அதனால நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற திரும்பிடுவான். அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி எல்லாம் புலம்புறத பார்த்தோன்னே அவன் வந்துட்டு உனக்கு மண்டையில தான் அடிபட்டுருச்சா, நான் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு நான் உனக்கு சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, சொன்னா மட்டும் எல்லாத்தையும் கீச்சிருவ பாரு அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து என்ன அப்படின்ற மாதிரி அவளும் வந்துட்டு ஷாக் ஆகி நின்று கேட்கும்போது நீ டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அட போடா நான் டாக்டர்லாம் இல்லடா நான் ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பான். சரி என்னவா இருந்துட்டு போ, இப்போ உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது, என்னை ஃபாலோ பண்ணி வராத, நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லிஃப்ட் திறந்ததும் அங்கிருந்து எஸ்ஐ ஓட ஆரம்பிச்சிடும். இவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு டவுட் ஆயிடும், இவன் நிஜமாவே அந்த டிடெக்டிவ் தானா இல்ல வேற எவனாச்சுமா, ஏன் இப்படி சடனா மாறி போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருப்பா. இங்க வந்துட்டு கோமா ஸ்டேஜ்ல இருக்க அவனோட பாடியை தான் பார்க்க வந்திருப்பான். அவ்வளவுதான் வாயு மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் வந்துட்டு கொலாய் விட்டு வச்சிருப்பாங்களா. ஏய் என்னடா இப்படி படுக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா நின்று பார்த்துட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் என் பாடிக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வேற சுத்தி சுத்தி காமெடி வேற பண்ணிட்டு இருப்பான் அவன். இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் டாங்கோட பாடியை விட்டு அவனோட சோல் வந்துட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஆகி போயிடும். இவன் இந்த மாதிரி சுத்தி சுத்தி காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வேற வந்துட்டு இருப்பாங்களா. என்னப்பா இங்க விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு இருப்பான் அவன். அதுக்கு அவங்க வந்துட்டு இவங்க பொழைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்லனா இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்லயே செத்து போறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் செத்து போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக் ஆயிடும். செத்தெல்லாம் போகல, இப்போதைக்கு உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் வந்துட்டு இவங்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து சீனை கட் பண்ணி இந்த நர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜின்னை பத்தி டாங்க பத்தி எல்லா விஷயங்களையும் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு பெருசா எந்த ஒரு அடியும் படாம எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அந்த ஜின்னு பைப்ல வந்துட்டு சரியான அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அவனோட சோல் இப்ப எங்க பறந்து
பறந்துட்டு இருக்குதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க பறந்துட்டு இருக்கோம், ஏதாவது பிக்னிக் போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அது எங்கேயும் போல இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் டாங்கோட உடம்புல சுத்திட்டு இருக்கு. இந்த டாங் உடம்புக்குள்ள இருக்க ஜின்னெல்லாம் வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாம் போச்சு, வா ரூமுக்காச்சும் போ அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நடந்து வந்து ரூம் கதை உள்ள எட்டி பார்த்தா உள்ள வேற பூரா போலீஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவன் தான் திருடனாச்சே, போலீஸை பார்த்தா எப்படி பயப்படாம இருப்பான், அட்டை இவனுங்க வேற யாரா உள்ள உட்காந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல வேற உட்காந்துட்டு இருப்பான் வெளியே. ஐயோ இவனுங்களை வேற எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, சரி இப்பத்துல இருந்து நம்ம தான் வந்துட்டு டாங்கு எப்படியாச்சும் இவனுங்க முன்னாடி நடிச்சு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியத்தை வர வச்சுட்டு தான் உள்ள போயிட்டு இருப்பான். வாசலுக்குள்ள நுழையிறதுக்குள்ள இந்த சீஃப் வந்துட்டு கக்கூஸ் கதவை வேற திறந்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்து வேற பயந்து ஜர்க்காய் பின்னாடி 2 ஸ்டெப் போயிட்டு இருப்பான். என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற, அடிபட்டுருச்சுன்னு ஏதோ சொன்னாங்க, முழுமாடு மாதிரி வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃபும் வந்துட்டு டாங்க பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. பயப்பட்டது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏதோ படிக்கிற மாதிரி வேற ஆக்டிங்க போட்டுட்டு இருப்பானா, நடிச்சது போதும் வா வந்து படு அப்படின்ற மாதிரி வேற கூப்பிட்டு இருப்பாங்க. நான் நடிக்கலாம் இல்லையே, இங்க என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே வேற உள்ள வந்துட்டு இருப்பான். இவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா போய் படுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா அந்த கிம் வேற பெப்பர் பேன் காலை விரிச்சிட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. இவங்க கேங்லயே வந்துட்டு இன்னொரு டிடெக்டிவ் இருப்பான், அவனோட பேரு போ. அவன் தான் வந்துட்டு யோ கிம் எந்திரி, அவன் வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்கும்போது ஃபாட் வேற பண்ணி விட்டுருவாரா. ஐயோ நாத்து முடிச்சவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குலாம் சரியான காண்டாயிட்டு இருக்கும். இந்த போ வந்துட்டு நீ ஏன்டா இங்க சும்மா நிக்கிறேன், தான் அந்த சிக்கனை வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வேற கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரா. கரும்பு இந்த சிக்கன் எல்லாம் எவன் திம்பா அப்படின்ற மாதிரி அவன் வேற பார்த்துட்டு இருப்பான். போய் படு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே யாருக்கும் தெரியாம போய் 10 நாப்புல படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை மூடுறதுக்குள்ள இந்த சீஃப் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. டேய் டாங் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனும் வந்துட்டு ஓகே தான் நினைக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இவனும் அந்த கொலகார பையனும் தான் தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கானுங்க, ஆனா இவன் மட்டும் எஸ் ஆயிட்டான், அவன் பாரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பூ சொல்லிட்டு இருப்பானா. இவனுக்கு கோவம் வந்துடும், யாரடா கொலகாரன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டே வந்துட்டு சண்டைக்கு போயிட்டு இருப்பான் வேற. சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு இவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்ல அவனும் மனுஷன் தானே, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனாவது ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. அவனை சீஃப் வந்துட்டு அதெல்லாம் பண்ண தேவை கிடையாது, ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு வந்து செய்யற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. வேற வழியே கிடையாது, அவன் போய் தான் ஆகணும். அதுவும் இல்லாம இந்த பாடியை விட்டு அவனால வெளியேயும் வர முடியல, அதனால நைட்டு வந்துட்டு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம மேல தானே கொலைப்பள்ளியை தூக்கி போட்டிருக்காங்க, அதனால கிளியர் பண்றதுக்கு வந்துட்டு இவன் பாடியை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு ஆயுதம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை வந்துட்டு அதை டிசைட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் எல்லாம் அவன் கழுத்துல செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு செயின் வேற இருக்குமா, என்னது இது கன்றாவியா இருக்கு, இதெல்லாம் போட்டு நான் போணுமா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாய் வேற உட்காந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே வேற வழியே இல்லாம ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருப்பான். என்ன திணுசா உட்காந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தே பயப்படும் போது பின்னாடி கிம் வேற வந்து தட்டிட்டு இருப்பாரு. யாரா இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேற பயந்துடுவான். என்னடா புதுசா வர மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிற, வா உள்ள வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரா. வரேன் நீங்க போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவான். அதுக்கப்புறம் இந்த போல்ல ஒரு மாதிரியா திணுசா வேற கை கொடுத்துட்டு இருப்பானா. வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கை கொடுக்குறதுன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ வேற கை கொடுத்துட்டு இருப்பான். அவன் எங்க உட்காரணும்னு தெரியாம கிம்மோட பிளேஸ்ல போய் உட்காந்துருவானா. அந்த தலையணை வேற மாட்ட போவானே உடனே கிம் இல்ல டே அது ஏன் பிளேஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு தெரியும் தலைவாணி கன்றாவே இருக்கும் போதே இது வந்துட்டு என் பிளேஸா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ்ல வந்துட்டு போய் உட்கார போவான். அவன் உட்காரத பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் குறுன்னு பார்ப்பாங்களா, அதுல அவன் கண்டுபிடிச்சிருவான் அதுவும் அவன் பிளேஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சேர் கன்றாவியா இருக்கு, கண்டிப்பா இது வந்துட்டு என்னோட பிளேஸா இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு வழியா வந்துட்டு அவனோட பிளேஸ் கிட்டே போய் நின்றுட்டு இருப்பான். அவனோட சேர்லயே தட்டிட்டு என்ன கருமண்டா அது குப்பை மாதிரி இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் வேற எங்கே கழட்டி போட்டு வச்சிருக்காங்க, எவன்டாது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பாங்களா. கண்டிப்பா இது எனக்கு தெரியும் என்னோட சட்டை தான், ஆனா இதுக்கு மேல இந்த சட்டை எனக்கு வேணாம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது அவங்க ஷூ வேற நாத்து அடிக்கும். எவன்டா அது இந்த நாத்தம் முடிச்ச ஷூ வந்துட்டு இங்கே வந்து கழட்டி போட்டு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்கும்போது அவங்க ஒரு திணிசா பார்க்கும் போதே இவனுக்கு புரிஞ்சு போயிடும் அது அவனோட ஷூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ எந்துதான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு உட்காந்துட்டு பக்கத்துல இருக்க அந்த பார்ட்னர் கிட்ட டேய் பார்ட்னர் நீ எனக்கு உண்மையாவே பார்ட்னரா இருந்தா இது தூக்கி எங்கேயாவது கடாசிட்டு வந்துடுறா, சரியான நாத்து அடிக்குதுடா, குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவன் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி தான் அதை வாங்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சீஃப் வந்துட்டு என்னப்பா கன்னெல்லாம் எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன்ல ஓ கன் இருக்குல்ல எப்படி கண்ணை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி வேற எல்லாரையும் சுட்டு காட்டிட்டு இருப்பானா. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருந்துருக்கும், இவன் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்துட்டு நமக்கு கண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. என்ன படத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் டிடெக்டிவ் வந்துட்டு கண்ணை வச்சுட்டு இருப்பாங்க, அதுவும் இல்லாம ஃப்ரீயா ஜாலியா ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க அப்பெல்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரி இவன் வேற கேட்டுட்டு இருப்பான். எதுவும் கிடையாது கம்முனு உட்காரு, தெரியாத மாதிரி கேட்காதடா அப்படின்ற மாதிரி இந்த கிம் வந்துட்டு திட்டி விட்டுட்டு இருப்பாரு. இந்த பார்ட்னர் இருக்கான்ல அவன் வந்துட்டு அந்த ஷோ கொண்டு வெளியே போயிட்டு இருப்பானா. இந்த கிம்மும் போவும் வந்துட்டு எங்கடா கொண்டு போறான் அந்த ஷூ அப்படின்னும் போது எனக்கு தெரியல, அவர் தான் குப்பையில போட சொன்னாரு, ஆனா அவர் ஞாபகமா நான் வச்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசுவாங்க. அந்த ஷூ வந்துட்டு ஜோ கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஆசையா வச்சிருந்தான், இப்போ என்ன தூக்கி போட போறான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு பயங்கர யோசனையா தான் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து இந்த டிவி ஸ்டேஷன்ல சாங்க தான் காட்டுவாங்க. அவ வேற மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா, இந்த நியூஸ்ல வந்துட்டு எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேதே, அந்த பயபல வேற நம்மள தெரியல அப்படின்ற மாதிரியே நடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே வந்துட்டு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணு இருக்கும்ல சோ வந்துட்டு அந்த காங்கிட்ட கேட்டுட்டு இருப்பா, என்னாச்சு அவளுக்கு மண்டையிலே அடிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அது ஒண்ணும் கிடையாதுமா, நியூஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்களா. இது எல்லாமே வந்துட்டு சாங்க்கு கேட்டுட்டு இருக்கோம். டேய் காங் நான்
நாயே காசிப் தானே பேசுற, எனக்கு நல்லா கேக்குதுடா, எனக்கு கேட்குற மாதிரியா காசிப் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்கேருந்து கத்திட்டு இருப்பாளா. அதுக்கு காங் வந்துட்டு இந்த சோவல்ல ஏய் காசிப்பா பேசுற போடி அங்கிட்டு, இந்த மாதிரி காசிப் பேசாத ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு அவன் சாங் கிட்டே வேற வந்துட்டு இருப்பான். அடுத்து என்னம்மா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சாங் கிட்ட கேட்கும்போது அவ வந்துட்டு சொல்லுவா, இனிமேல் இந்த விஷயத்த வந்துட்டு வேற மாதிரி தான் ஸ்ட்ரிக்டா டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஸோ இவன் எந்த மாதிரி இந்த விஷயத்த டீல் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த டாங்க தான் காட்டுவாங்க. அவன் வந்துட்டு என்ன கேட்டுட்டு இருப்பான்னா அந்த பார்ட்னர் கிட்ட, இந்த மாதிரி ஜின்னு தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஐ விட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்ல, அவன் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு இருப்பானா. எது வீட்டுக்கு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அவன் விட்னஸ் சொல்ல தானே வந்தான், வீட்டுக்கு தானடா போவான் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருப்பான். பக்கத்துல இந்த கிம் வேற வந்துட்டுல எப்படியோ ஜோவோ கொண்டவனை நீ கண்டுபிடிச்சிட்டல அந்த ஜின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதுவும் இல்லாம அவன் கோமாக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாங் உடம்புக்குள்ள இருக்க ஜின்னு வந்துட்டு அவன் கோமாக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு உங்க யாருக்கும் வருத்தமே கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு கிம் சொல்லுவாரு, அவன் மட்டும் கோமாக்கு போகாம உயிரோட இருந்தானா இப்போதைக்கு நீயே அவனை கொண்டு போட்டிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு இவெல்லாம் ஷாக் ஆயிடுவான், எது கொண்டு போட்டிருப்பானா, அவ்வளோ ரத்த வரியாவா இருந்தா, என்னடா இது ஸ்டேஷனா இல்ல என்ன கருமோது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்துல வேற எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுவான் அவன். இவன் இந்த மாதிரி ஆவேசத்துல கத்தின உடனே கிம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, ஏன்டா டென்ஷன் ஆகுற, அதான் அந்த யங் இருக்கான்ல அவன்கிட்ட ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு இந்த கொலையை பத்தி ஏதாவது தெரியும் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேற உட்காந்து எங்க பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிடுவான் அவன். இந்த பார்ட்னரும் வந்துட்டு எங்க பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி நீங்க தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க, இந்த மாதிரி உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான், செத்து போயிட்டதுக்கு அப்புறம் தான் கெட்டு போன கேங்ஸ்டர் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான் அவன். இந்த ஜின்னுக்கு வந்துட்டு எது மூலமா ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாதவனுக்கு இப்ப யங் மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காக உள்ள வந்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு ஜெயில இருக்கும்னு சொல்லிட்டு கூட சோகமா இருக்காம அவன் பாட்டுக்கு உட்காந்து கட்டிட்டு இருப்பானா. சாப்பிடுறியாப்பு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் உட்காந்து கதையெல்லாம் வேற சொல்லிட்டு இருப்பான். என்னை விட நீ பெரிய வந்தானே, நான் இனிமே உன்னை மரியாதையா தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடும். எது நீயா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அந்த ஜின்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது தண்ணிக்குள்ள விழுந்துட்டு தெரியுமா, கிட்டத்தட்ட சாகுற மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, செத்துருக்கணும்டா நீலாம் எதுக்கு இருக்கிற அப்படின்ற மாதிரி இந்த யங் வேற சொல்லிட்டு இருப்பான். இப்ப நான் சாகுறது உயிரோட இருக்கிறதுலாம் மேட்ரு கிடையாதுடா, எனக்கு செத்து போனவங்க எல்லாம் வந்துட்டு கண்ணுக்கு தெரியுறாங்க தெரியுமா, இப்ப கூட அந்த சேர்ல ஓரமா ஒரு லேடி வேற உட்காந்து என்னையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். இவன் ஒரு நிமிஷம்ல பின்னாடி பார்த்துட்டு நல்லா உருட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவங்க மண்டையில கூட மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மண்டையில இருக்க மச்சத்தை வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். மண்டையில மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்தோட சொன்னோன்னே இந்த யங் வந்துட்டு கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்கும். எது மண்டையில மச்சம் இருக்கா, எங்க அம்மாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கதையெல்லாம் வேற கேட்க ஆரம்பிச்சிடுவான். இந்த டாங்கும் வந்துட்டு நம்பிட்டான்டா மாங்கா மடையா அப்படின்னு சொல்லிட்டு கதையா வந்துட்டு உருட்ட ஆரம்பிச்சிடுவான். எப்பா யங் அவங்க உன்னை பத்தி தான் வந்துட்டு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பத்தியா கொஞ்சம் கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா ஆயிடுவானா. சரி ஓகே கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் வேற போட்டுட்டு இருப்பானா. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பரபரப்பா கேட்கும்போது, கொஞ்சம் மெதுவா சாப்பிடுவியாப்பா இல்லைன்னா உனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு சரி சரி ஓகே நான் மெதுவா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு ரொம்ப மெதுவா வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். அவ்வளவுதான் கவுந்துட்டான், இனிமே கதையை அள்ளி விட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ எவ்வளவு நல்லவனா இருந்த தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க, இனிமேலும் நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டா வேற சீன் போடும்போது அவன் வேற கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சிடுவான். ஆமா நீங்க சொன்னதெல்லாம் இந்த புள்ளகிட்ட வந்துட்டு சொல்லிட்டேமா அப்படின்ற மாதிரி ஆக்டிங் போட்டோன்னு, இனிமேல் நான் நல்லவனா இருக்க ட்ரை பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த யங் வேற அழ ஆரம்பிச்சிடுவானா. இப்பதான் நம்ம வழிக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவனும் வந்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். இப்படி விட்டாதானே அவனும் வந்துட்டு இனிமேல் எங்க போறான் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் இவன் மூலமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இவனும் இவன் பார்ட்னரும் இருக்காங்கல்ல கார்ல வந்துட்டு அவனே வேற ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்னர்லாம் கேட்பான், இந்த மாதிரி ஃபாலோ பண்றது மட்டும் சீஃபுக்கு தெரிஞ்சா நம்மள அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லும்போது, அடிச்சா வாங்கிக்கலாம்டா கம்முன்னு உட்காரு அப்படின்ற மாதிரி வேற அவனே வந்துட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். அவன் வேற யாரு கூட ஃபோன் பேசிட்டு இருப்பானா, அதை வேற ஓட்டு கேட்கிற மிஷினை வச்சு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பார்ட்னர் சொல்லுவாங்க, சீஃபுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்படின்னு சொல்லும்போது அவன் வேற முறைப்பானா, ஆனா இது நல்லா இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவான். இந்த யங் வந்துட்டு பார் வச்சு நடத்துவான் போல. இந்த மாதிரி ரிலீஸ் ஆனதும் நேரம் அங்கதான் வந்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாம ஒருத்தனுக்கு கால் பண்ணில என்னடா நடந்துட்டு இருக்குது இப்போ அப்படின்ற மாதிரி ரீசெண்ட் அப்டேட்லாம் கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், புதுசா மார்க்கெட்ல ஒருத்தன் இறங்கியிருக்கான்டா, நல்லா ஷார்ப்பான கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்துட்டு ஒருவேளை அவன் தான் வந்துட்டு அந்த ஜோ குத்தி போட்ட ஆளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தின டீட்டெயிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவன் கத்தியை வச்சு சொல்லட்டுற ஆளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வேற ஆமான்னு சொல்லுவானா. சரி ஓகே அவனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு ஒழுங்கா கேட்டு வை அப்படின்னு சொல்லும்போது இங்க டாங் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓட்டு கேட்டுட்டு இருப்பான். எனிவே எதுவுமே இல்லாததுக்கு இந்த யங் மூலமா வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்னரும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். இதுக்காக தான் அவனை வெளியே விட்டீங்களா, அவன்கிட்ட அந்த சென்டிமெண்ட் சீன் போட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அங்கதான்டா நிக்கிற அந்த ஜின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இல்ல டாங் அப்படின்னு வேற பேரை மாத்திடுவான். இந்த பார்ட்னரும் வந்து சொல்லிட்டு இருப்பான், சீஃபுக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அண்ணனுக்கு அதெல்லாம் கை வந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சீஃப் வந்துட்டு கால் பண்ணிட்டு இருப்பாரு, ஒழுங்கா ஸ்டேஷன் கிளம்பி வாங்கடா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்திட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, கோல்டு வர மாதிரி இருக்கு, அதனால கோல்டு வந்தா ஒரு 2 டேஸ்க்கு வீடியோ போட முடியாது. அது
அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.